நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரிபிரசாத் என்ன வந்து பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. என்னங்க எங்க நீங்க? இல்ல அது வந்து இங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உன்னை தேடிட்டு இருந்தேன் ராணியம்மா. எங்கயா? எங்க என்னங்க தேடிட்டு இருக்கீங்க? ஒரு சில முக்கியமான பத்திரத்தை தேடிட்டு இருந்தேன் ராணியம்மா. பத்திரங்களையா? என்ன பத்திரங்க? அது வந்து என்ன பத்திரம்னா ராணியம்மா, அதால உன்னோட மொத்த சொத்தையும் என் பேருக்கு மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். உண்மையை நான் சொல்றேன் ஸ்ருதி, உங்களாலதான் என்னால முன்னேற முடிஞ்சது. நேத்து அந்த ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுமா, அத பத்தி நீங்க கேட்காதீங்க. இல்ல ஸ்ருதி மேடம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார், நம்ம கிளையண்ட் வந்ததும் அவங்கள உங்க கேபினுக்கு அனுப்பிடவா இல்லைன்னா? அவர் என்ன சொல்றாருன்னா அவரை கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்கார வைங்க, நான் இப்ப வந்துறேன்னு சொல்றாரு. ஓகே மேம். எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னைக்கு உங்களோட பாஸ் மிஸ்டர் அஸ்வினோட குரல் ஒரு சில டெக்னிக்கல் பிரச்சனைனால இன்னைக்கு மட்டும் உங்களோட காதுக்கு கேட்காது. அதனால நீங்க செய்யற வேலைகளை ஒழுங்கா செய்யணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை பத்தி என்கிட்ட கேளுங்க. அவர் சொல்றதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா நீங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ரொம்ப நன்றி. இப்ப நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை ஆரம்பிங்க, போங்க. சொல்லுங்க. ஹலோ, நான் மிஸ்டர் ராய் பேசுறேன். மிஸ்டர் ராய், அஸ்வினுக்கு அந்த ஃபைல் கிடைச்சிருச்சா? அவர் என்னெல்லாம் சேஞ்சஸ் கேட்டிருந்தாரோ அதை நான் செஞ்சுட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேங்கிறாரு. ஓகே. இந்த அஸ்வின் அதுக்கு போனை திடீர்னு வாங்கிட்டாரு. ஏன் முன்னாடி பேசுறதுக்கு இஷ்டம் இல்லையே என்னவோ. ஆனா ஏன்? என்ன? ஐயோ, என்ன ராணியம்மா நீ? என்னோட குர்தாவை ஹரிபிரகாஷ் தெரியாம கொண்டு வந்து சின்ன ரூம்ல வச்சுட்டாரோன்னு தோணுச்சு. அதை தேடிக்கிட்டு தான் அங்க வந்தேன். இல்ல ஷாம் தம்பி, அது வந்து ஹரிபிரகாஷ், எனக்கு அது கிடைக்கவே இல்லை. நான் எங்கேயாவது வச்சுட்டு மறந்துட்டு போல இருக்கு. சரி ராணியம்மா, நீ எங்கேயாவது பாத்தியா? அது ப்ளூ கலர்ல இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிச்சது அதானே? நீங்க இப்படியெல்லாம் விளையாட்டுக்கு பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. ஒரு சாதாரண குர்தாவை தேடி வந்தீங்கன்னா எதுக்காக நீங்க அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுனீங்க? அது வந்து நான் சொன்னதில் அப்படி என்ன தப்பு இருக்கு ராணியம்மா? அதுவும் இல்லாம இந்த மொத்த சொத்தும் என்னோடது தானே. பொறுக்க போற குழந்தையும் நீயும் எனக்கு இருக்கிற ரொம்ப பெரிய சொத்து. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லு? பரவாயில்லையே, இது உண்மையிலே உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் பிரியா. இல்ல பாட்டிமா, இது எனக்காக கிடையாது. இத நான் அத்தம்மாக்காக தான் தயார் பண்ணேன். ஃபேன்சி ட்ரெஸ் போட்டியில கலந்துக்க போறாங்கல்ல, ஆனா என் கூட அவங்க கலந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, ஸ்ருதியும் இதுல கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இத பாருமா பிரியா, நீ என்ன யோசிக்கிறியோ
அத நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான நேரம். நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் உன்னோட மாமியாருக்கு மாமியார், அப்படின்னா டபுள் மாமியார். இது விஷயமா நான் ஏதாவது பண்றேன். வெல்கம் மிஸ்டர் சேட்டி அண்ட் மிஸ்டர் சேட்டி. 2 பேரும் வந்துட்டாங்க. சேட்டி சேட்டி வந்துட்டாங்க பாருங்க. ஆ, வேணும்னா நீங்க போய் டான்ஸ் கூட ஆடலாம். எல்லாத்தையுமே என்னால பாத்துக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, எல்லாத்தையும் நல்லா பாத்துக்க முடியும். கண்டிப்பா நல்லா பாத்துக்க முடியும். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க வாய் அசைப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சிடும். இல்லங்க, நீங்க பேசுவீங்கல்ல, அதை வச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன். நீங்க முதல்ல பேசுவீங்க, அப்புறம் நான் பேசுவேன். நான் ஒண்ணும் பயப்படல, எனக்கு எந்த பயமும் இல்ல. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. வேணாமா? கன்ஃபார்மா சொல்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க வேணா பாருங்க. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. கருப்பு சூட், கருப்பு டை, கருப்பு கண்ணாடி, கருப்பு பேக். இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது இவங்களும் ஏதோ ஒரு வீட்ல அஸ்வின் மாதிரி இருக்கிறவங்க போல. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏற்கனவே ஒரு அஸ்வினை நான் சமாளிச்சிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியாதா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் மிஸ்டர் சேட்டி. நாங்க 2 பேரும் 2 மினிட்ஸ்ல வந்துடுறோம். ஒரு ஃபைலை வண்டியிலே விட்டுட்டோம். சரிங்க, நான் இப்பவே வந்துடுறேன். சரி. என்ன திரும்பி போறானுங்க? ஏன் இவனுங்க அந்த கண்ணாடியை கழட்டவே இல்ல? இங்க கொஞ்சம் கூட வெயிலே இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் கண்ணாடியை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தம்மா வராங்க. ஹலோ, ஹாய், பாய் பாய். இங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு புரியலையே. இந்த டியூட்டி ஃப்ரீ ஐட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்க கொஞ்சம் பாருங்க. ஓயோ, வணக்கம் வணக்கம் லண்டன். ஹலோ, ஹாய். வணக்கம் வணக்கம் சேட்டி சார். வணக்கம் சேட்டி சார். இன்னைக்கு இவரால பேச முடியாது. இவருக்கு தொண்டை சரியில்லை. அதனால இன்னைக்கு இவருக்கு பதிலா நான் தான் பேச போறேன். வெரி சேட். இல்ல இல்ல, பெருசா வித்தியாசம்லாம் இல்ல. சாதாரணமாவே கம்மியா தான் பேசுவாரு. இன்னைக்கு பேசவே மாட்டாரு. நான் புரியுற மாதிரி சொல்றேன். கொசு உள்ள வருதுன்னு மஸ்கிட்டோ காயில ஏத்தி வச்சனா, எனக்கு என்னங்க தெரியும் அந்த மஸ்கிட்டோ காயில்னா இவருக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு தொண்டை சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னோட பேரு ஸ்ருதி அஸ்வின், இவரோட மனைவி. இப்ப வேலை விஷயமா பேசலாமா?
இந்த லாஸ்ட் 5 இயர்ஸா அஸ்வினோட growth எவ்வளோ இருந்திருக்கு? இப்ப என் வயல நான் என்னன்னு சொல்றது? அது நல்லா இருக்காது. அதுவும் இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமா இருக்க போகுது. நீங்க உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. வெங்காயமா? டொமேட்டோ. ஆ ஆ. இந்த காய்கறியோட விலையில எவ்வளவு அதிகமாயிடுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதனால இப்ப கேக்குற கேள்விய தயவு செஞ்சு நீங்க கேட்காதீங்க. தக்காளி வெங்காயத்தை எல்லாம் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அதான் என்ன சொல்லுவாங்க? அதான் பூச்சிக்கொல்லி. பூச்சிக்கொல்லியை போட்டு அதோட ருசியவே கெடுக்குறாங்க. இதுதானே சொல்லணும்னு நினைச்சீங்க? இவரு வாட் தானே சொல்றாரு. வாட் வாட் டாட்? கேளுங்க கேளுங்க, மேல கேளுங்க. என்னது இது? இந்த கோலம் என்னன்னே எனக்கு புரியல. அது வந்து என்னன்னா, நானும் என் பேத்தி பிரியாவும் சேர்ந்து ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிக்காக கலந்துக்க போறோம். இந்த ட்ரெஸ் எனக்காக பிரியா தான் செஞ்சு கொடுத்தா. அதுக்கப்புறம் அழகான பொம்மையா வேஷம் போட்டு போக போறேன். அப்பனா நீ தான் பிரியா மருமக கூட சேர்ந்து கலந்துக்கவே தயாரா இல்லைன்னு சொன்னியே. அத்தம்மா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க பேசாம அந்த கிழிஞ்ச புடவை என்னன்னா, நீங்க ஸ்ருதி கூட சேர்ந்து கலந்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். அது என்னன்னா, நான் போன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அப்பதான் தெரிய வந்தது, மாமியார் மருமக கிடையாதான், பெஸ்ட் ஜோடிக்கு தான் பரிசு கிடைக்க போதான். அப்புறம் பிரியா பேத்திக்கிட்டே இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பரிசு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன பேசணும்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்த போட்டியில நானும் தானே ஜெயிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும். நானும் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு அவங்க கிட்ட பேர் கொடுத்துட்டேனே. அதான் இந்த கிழிஞ்ச புடவை அக்காவோட அதாவது என்னன்னா, நானும் என்னோட மருமகளும். ஓ, நீங்களும் உங்களோட மருமகளுமா? அப்பனா சரி, பேசாம நீங்க 2 பேரும் போய் இதுல கலந்துக்கங்க. Thank you, அத்தம்மா. அந்த டீலை எல்லாம் நீங்க விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 5 ரூபாய் 12 ரூபாய் டீல நமக்கு எதுக்கு? இப்பதான் புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல நீங்க பணத்தை போடுங்க. அப்புறம் எவ்வளவு லாபம் வரும் நீங்களே பாருங்க. அப்புறம் என் கையால நான் சமைக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்குங்க. இங்க பாருங்க, உருளைக்கிழங்கு பொரியல், பூரி மசாலா இதெல்லாம் எப்படி செய்யணும்? உருளைக்கிழங்க வேக வைக்கணும். பன்னீர்ல கொஞ்சம் முந்திரி, பாதாம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்க்கணும். ரொம்ப ஈஸிங்க, புரியுதா? இத பத்தி பேசும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. என்னாச்சுங்க? நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சொரக்காய் பொரியல் செய்யறது அவ்வளவு ஈஸி. எல்லாத்தையும் விட ஈஸி அதுதான். இவரு என்ன கேக்குறாருன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு மேல நம்ம பேசலாமா? மிஸ்ஸஸ் அஸ்வின், இப்போ நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னது? இப்பதானே உங்களுக்கு சொன்னேன், டீல், வியாபாரம். நான் என் டிஃபன் பாக்ஸ் சர்வீஸ பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இத கொஞ்சம் பிடிங்க. என் கார்டை வாங்கிக்கோங்க. நான் சமைக்கிற சாப்பாடு உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். நீங்க தனியா பணமா செலவு பண்ண வேண்டாம். இந்த டீல ஃபைனல் பண்ணிடலாமா? என்ன நீங்க கிண்டல் பண்றீங்களா? உங்க கூட இல்ல. இங்க பாருங்க, முதல்ல பதில சொல்லுங்க. கன்ஃபார்மா இல்லையா? ஏதாவது ஒரு பதில சொல்லிட்டு போங்க. என்ன நீங்க பாட்டுக்கு போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? பாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? முதல்ல என் கையை விடுங்க. ஸ்ருதி, சிடி பிரதர்ஸ்ட்ட என்ன சொன்னீங்க? என்னாச்சு அஜய்? கீழே அந்த சிடி பிரதர்ஸ் நான் மீட் பண்ணேன். நீங்க உங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் சர்வீஸை பத்தி அவங்கள்ட்ட சொன்னீங்களாமே, எதுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அஸ்வின் தான் இது எல்லாத்தையும் சொல்ல சொன்னாரு. அதனால தான் நான் இங்க பாருங்கண்ணே, சிச்சுவேஷனை நம்ம சமாளிக்கணும். அந்த சிடி பிரதர்ஸ்ட்ட நான் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்க்கு நான் வந்திருக்கணும். இங்க பாருங்க ஸ்ருதி, இது ரொம்ப முக்கியமான டீல். நம்ம இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இதுக்கு மேல டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அதுவும் இல்லாம மிஸ்ஸஸ் அஸ்வின் தேவையில்லாம ஏதோ பேசினாங்க. ஆனா உங்க கம்பெனியோட growth-ஐ நாங்களே பர்சனலா ஃபாலோ பண்ணிருக்கோம்.
இந்த கம்பெனி ஸ்ட்ரென்த் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கம்பெனியோட ரெப்புடேஷன் பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. மார்க்கெட்டில் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் 25% பேசின அந்த டீலை கேன்சல் பண்ணி 50% அட்வான்ஸில் உங்களுக்காக ஒரு புது பிளானை செட்டப் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். இதை நாங்கள் எப்போ டிசைட் பண்ணிட்டோம். நாங்க உங்களுக்காக ஒரு ஃபேக்டரி செட்டப் பண்ணி கொடுப்போம். பிரில்லியன்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனா இந்த டீலை உங்க கம்பெனியோட நாங்க சைன் பண்ண மாட்டோம். இந்த கம்பெனி உங்களோட சேர்ந்து வேலை பண்றதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. அனப், ஸ்ருதி, தயவு செஞ்சு இங்க இருந்து அரெஸ்ட் தம். அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் ஃப்ராடுங்க. இவங்க எத்தனையோ கம்பெனி இது வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸும் ஏமாத்திருக்காங்க. அதனால இவங்க மேல போலீஸ்லயும் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்ஸ்லயும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இவங்க டூப்ளிகேட் எக்ஸ்பீரியன்ஸை காட்டி பிளான் செட்டப் பண்றோன்னு அட்வான்ஸை வாங்கி அப்புறம் காணாம போயிடுவாங்க. நீங்க மிஸ்ஸஸ் ஸ்ருதி தானே? ஆமா, நான் தான். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே நான் தான். ஆமாக்கா, நீங்க சொன்ன அந்த மாதிரி என் பேக்ல தான் இருக்கு. இப்பவே நான் அஸ்வினுக்கு கொடுத்துறேன். சரி. அவனுக்கு தான் தொட்டா சரியில்லையாமே. நம்ம சாங்கிரி பிரதர்ஸா இங்க வரல, சிஐடி பிரதர்ஸா இப்போ நம்ம வந்திருக்கோம். சாங்கிரி பிரதர்ஸை நான் மும்பையிலே ஏன் பண்ணிட்டோம்ல. அதுவும் இல்லாமல் அந்த அஸ்வின் இருக்கானே, இந்த டீலிங் ஃபுல்லாக அவன் பேசாம மௌனமாக உட்காந்துருக்க போறான். முதல்ல அந்த ஆள் டேலண்ட் தான் நான் நினைச்சேன். நம்ம பேக்ரவுண்ட் பத்தியாவது அவன் கொஞ்சமாவது என்கொயரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது கூட பண்ணல. இன்னைக்கு நமக்கு தலையெழுத்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தோணுது. அதான் என்கொயரி எதுவுமே அவன் பண்ணல. இன்னைக்கு தலையெழுத்து அது இதுன்னு பேசாத. அட்வான்ஸ் செக் கையில் கிடச்சனே இங்கிருந்து கிளம்பி நம்ம பெங்களூர் போயிடலாம். அப்போதான் போலீஸ் கிட்ட நம்ம மாட்டாமல் இருக்க முடியும். சரி, முதல்ல ஃபைல் எடு. இவங்களை கூட்டிட்டு போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, ஸ்ருதி இன்னைக்கு நம்மளை காப்பாத்திட்டாங்க. ஸ்ருதி, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க ஃபர்ஸ்டே சொல்லும்போது நான் கேட்கல. ஐ கெஸ் நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லா நேரத்துலயும் கிடையாது, ஒரு சில நேரத்துல தான் இந்த மாதிரி நான் பண்ணுவேன். அண்ணே, இதுல ஏன் தப்பும் கொஞ்சம் இருக்கு. அவங்க கம்மியா கோட் பண்ண உடனே அதை பார்த்துட்டு ஓகே சொல்லி நான் மீட் பண்ணவும் சம்மதிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் அவங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணிருக்கணும். இவர் என்ன சொல்றாருன்னா, யார் வேணா தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. தேங்க்ஸ் அண்ணா. அண்ட் ஸ்ருதி இன்னைக்கு பண்ண வேலைக்காக நீங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். அண்ணா, நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போங்க. த்ரோட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே? உண்மை என்னன்னு இப்போது உங்களுக்கு புரியுதா? எப்பவுமே என்ன பைத்தியக்காரன் தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் ஒண்ணும் அப்படி இல்லைங்க. அவங்க கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு உள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்க ஏதோ தப்பு பண்ண போறாங்கன்னு. போய் பேசுறவங்க கண்ணை நேரா பார்க்க மாட்டாங்க, ஆனா உண்மை பேசுறவங்க கண்ணை நேரா பார்த்து பேசுவாங்க. அது நீங்க அப்ப அஜய் கிட்ட சொன்னீங்கல்ல, உண்மையிலேயே அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? தெரியாம யார் வேணாலும் தப்பு பண்ணலான்னு நீங்களும் பண்ணுவீங்களா? இப்ப வந்து பேசுங்களா அஸ்வின். எல்லாரும் தெரியாம ஏதாவது ஒரு நேரத்துல தப்பு பண்ணுவாங்க, கரெக்டா? உங்களுக்கு ஏன் இப்ப இவ்வளவு கோவம் வருதுன்னு எனக்கு புரியுது. இங்க பாருங்க, நான் என் கண்ணால பார்த்தத கேட்டத கூட உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. அதனாலதான் முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க கிட்ட ஏன் பிசினஸ் பத்தி ஏன் பேசினா எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. இப்ப நீங்களே சொல்லுங்க அஸ்வின், இந்த ஸ்ருதி அஸ்வின் அவங்க கிட்ட எதை பத்தி வேணாலும் பேசலாம், நல்ல ஜாலியா இல்ல?
இருந்தாலும் காலையில எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. உங்களால எதுவுமே பேச முடியலையேன்னு கொஞ்சம் குறையாம இருந்தது தெரியுமா? ஆனா வார்டனே சொல்லல. இங்க பாருங்க, நான் மட்டும் வரலனா இன்னைக்கு உங்க கம்பெனிக்கு நஷ்டம் வந்திருக்கும். நீங்க எனக்கு தேங்க்ஸ் கூட சொல்லலாம், முடிஞ்சா மன்னிப்பு கூட கேட்கலாம்.